பிரசங்கி 12:1-7-8-11-14. வாலிபனே, உன் நிலைமையிலே சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும். நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றையும் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று உன் இருதயத்திலிருந்து சந்தனத்திலும் உன் மாம்சத்திலிருந்து தீமையை நீக்கி போய் இளவயதும் வளரவும் மாறிட்டு நீரும் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகளை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு இவை எனக்கு இவைகள் பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் மனுஷர்கள் சேராததற்கு முன்பு இவைகள் கண்ணானது தன் முன்னிருந்து வந்து பூமிக்கே திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனுக்கு போகாததற்கு முன்பு வாலிப பிராயத்திலே நினை. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்த ஒரு கற்பனையில கை கொள்கிற எல்லா மனுஷர்களும் விழுந்த கடமை இருக்கு. ஒவ்வொரு கிளையையும் மந்தரமான ஒவ்வொரு காரியத்தையும் சபையாளர்களும் தேவன் அவரை ஞானத்திலே கொண்டு வருவார். ஆமென். சபையா கொஞ்சம் அமைதியாக உங்களுக்குள்ள தயவு செய்து பேசாதீங்க. கட்டாயம் பேசணும். வெளியே போய் பேசுங்க. வசனம் வரும்போது கேட்டு நம்ம உணர்வு அடையணும். நம்ம வர்றது வந்து சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்ல. வசனம் ரொம்ப முக்கியம். வரும்போது கேட்டு அதை இதயத்துல பதிச்சுக்கணும். அடுத்ததாக ஜோல் வினி. ஒருத்தர் பேசக்கூடாது. தயவு செய்து வசனம் வரும்போது நல்லா கவனிங்க. பேசாதீங்க. பேசணும் கட்டாயம்னா தயவு செய்து கொஞ்சம் வெளியே போய் பேசிட்டு திரும்பி வந்துருக்காங்க. பிரசங்கி 11:12. வாலிபனே, உன் இளவயதிலே சந்தோஷப்படும் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றையும் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார் என்றார். உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போய் இளவயது வாலிபமும் ஆகியே. வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகளை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னமும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லி வருஷங்கள் சேராததற்கு முன்னமும் இவ்விதமாய் மண்ணானது தன்னுணர்ந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை கண்ட தேவனுக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் வாலிப பிராயத்தில் நினை. மாயை மாயெல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறார். காரியத்தின் கடைத்தை கேட்போமாக காரியத்தின் கடைத்தை கேட்போமாக தேவனுக்கு பயந்த அவர் கற்பனையை கைக்கொள். எல்லா மனுஷனும் விழுந்த கடமை இருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் மந்திரமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானதும் தீமையானதும் தேவ நியாயத்தில் கொண்டு வருகிறார். பிரசங்கி 11:9-10, பிரசங்கி 12:1-7-8, 13-14. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படும் உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்றார். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் ஆகியே. நீ உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகளை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு மூலம் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை கண்ட தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாணத்திலே நினை. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானதும் தீமையானதும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பிரசங்கி 11:9-10. நீ வாலிபனே, உன் வாலிப நாட்களிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் ஆயே. பிரசங்கி 12:1
நான் உன்னை வாலிப பிராயத்திலே நினை. மாய மாய எல்லாம் மாய என்று பிரசங்கி சொல்கிறார். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கொஞ்சம் பொறுமையா இருக்கிற அழகா எல்லாரையும் சொல்ல வச்சிருக்கலாம். அடுத்ததாக விக்டோரியா அண்ட் கிரேஸ் வசனம் சொல்லிட்டு டான்ஸ். பிரசங்கி 11:12 வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை குறிப்பாகட்டும். நெஞ்சின் அடிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இது எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை அழைத்து கொண்டு வந்து வெல்வார் என்ற அறி. நீ உன் இருதயத்தில் இருந்த சங்கடத்தையும் மாசத்திலிருந்து தீயை நீக்கி போடு. இளவயதும் ஆயுதமும் மாயே. நீ உன் வாலிப பிராணத்தில் உன் சிருஷ்டிகளை நினை. தீர்வு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்பு விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்து தேவனிடத்தில் மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராணத்தில் நினை. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். காலத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைகோள். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் தன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். இது மாதிரி நம்மளும் நிறைய கான்ட்ரோல் சொல்ல எப்படி இருக்கும் சாட்சியமா சொல்லணும். Psalm 119. Blessed are the undefiled in the way, walk in the law of the Lord. Blessed are they that keep his testimonies and that seek him with all heart. They also do not rebuke their walk in his ways. Thou hast commanded us to keep thy precepts diligently. Oh, that my ways are directed to keep thy statutes. Then shall I not be ashamed when I have respect to all thy commandments. I will praise thee with completeness of heart when I shall have no righteous judgments. I will keep thy statutes over us in my heart. ஆமென். அடுத்து விக்டோரியா. சங்கீதம் 136. கர்த்தரை துதிங்கள், நல்லவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்வதை துதிங்கள், கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர் துதிங்கள், கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினரை துதிங்கள், கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினரை துதிங்கள், கிருபை என்றும் உள்ளது. பகலில் அல்ல சூரியனை படைத்தவரை துதிங்கள், கிருபை என்றும் உள்ளது. இரவில் அல்ல சந்திரனையும் நட்சத்திரத்தையும் படைத்தவரை துதிங்கள், கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதிங்கள், கிருபை என்றும் உள்ளது. ஆமென். 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 God bless you, விக்டோரியா. அடுத்து பெஞ்சமின். கடகடகட வசனம் சொல்றாங்க பாருங்க. நம்மளும் அந்த ஸ்பீட் பிக்கப் பண்ணணும். எபிரேயர் 4:12-15. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கண்ணுகளையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியை பற்றி கொண்டிருக்க கடவுள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் நாம் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆமென். ஆமென்.